ஒரே ஸ்பீச் ப்ரோ. டிஎம்கே ஆட்சி போச்சு. எம்ஜிஆர் ரெண்டாவது எம்ஜிஆர் அவர் வந்து எனக்கு அண்ணன், இது வந்து எனக்கு புள்ள. நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு தெரியுது. 200 ஒரு பேரு கோசம் விளம்பரத்து கோசம் போயிட்டு கட்சி விட்டு கட்சி மாறுறது. ஏங்க சரி சீமான் நாம் தமிழர் மட்டும் காளியம்மா வெளியே போனாங்க. நீதிகதிர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரி மணிசாமி, புதுச்சேரி மாநில செய்தியாளர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிவிகே மாநாடு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நடக்குது. அங்கதான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இங்க 5000 பேர் தான் அலோட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டோக்கனுக்கு 2 பேர் வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் ஒரு டோக்கனுக்கு இப்போ ஒரு நபர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எந்த ஒரு மேடையும் போடலை. மேடை போடாமல் வெறும் பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தில் தான் வந்து அவர் விஜய் வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கேபின் உள்ளே போட்டிருக்காங்க. ஒரு கேபினுக்கு 500 பேர் அப்படின்ற விதமாக வந்து ஒரு 5000 பேர் உள்ளே வர மாதிரியான விஷயத்த செஞ்சுருக்காங்க. பாதுகாப்பு வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போட்டிருக்காங்க. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பில் நம்ம எந்த பக்கம் வந்தாலும் அந்த பாஸ் டோக்கன் இல்லாமல் உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து நிறைய தாவேகா தொண்டர்கள், நிறைய பேர் நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே தாவேகா வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வர வேணாம், இங்கே புதுச்சேரியில் இருக்கவங்களே வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதையே அவங்களே மீறின மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது ஏன்றது தெரியல. இங்கே கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த 3 அடுக்கு பாதுகாப்பில் நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. வயசானவங்க, பெண்மணி, குழந்தைங்க இவங்கெல்லாம் வர வேணாம்னு சொல்லி தடை விதித்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே யாரும் உள்ள வரல. நம்ம உள்ளே போய் மற்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு பெண்கள், குழந்தைகள்லாம் வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் நிறைய பேர் வந்து பார்க்க முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜயை பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அவங்களோட கருத்துக்களை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுனால நல்ல ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இங்கே இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்கள்கள் வந்து இங்கே வந்துட்டு இருந்தாலும் பாதுகாப்பாக நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் சரியாக ஒரு 11 மணிக்கு உள்ளே வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து மழை பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறதுனால போகிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கேபின் கொஞ்சம் இன்னும் பெருசாக போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிது. இதில் கொஞ்சம் மண் கொஞ்சம் கொட்டி இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அதில் நடந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள மொத்தம் ஒரு 10 கேபின் போட்டிருக்காங்க. இந்த 10 கேபின்ல ஒரு கேபின்ல 500 பேர் அப்படின்றது தான் வந்து நிக்க வைக்கணும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். இங்க வந்து மேடை அமைக்காம பிரச்சார வாகனத்திலே வந்து விஜய் வந்து விஜய் வந்து எல்லாருக்கும் வந்து பேச போறாரு, அவருக்கான அந்த இதை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இங்க பாண்டிச்சேரிக்கு வந்து இப்ப பாண்டிச்சேரியில என்ன பேச போறாருன்னு எல்லாருமே ஆவலோட இருக்காங்க. ஏன்னா இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக தான் நம்ம விஜய் வந்து பார்க்கப்படுறாரு. இருப்பினும் வந்து அவர் வந்து இங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அவர் வந்து பேசும்போது தான் நம்மளுக்கு என்ன ஏது அப்படின்றது தெரியும். ஸோ அவர் பேசும்போது நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் வந்து பக்கத்துல வந்ததுனால எல்லாம் ஓடுறாங்க. மரப்பாலம் தாண்டி வந்ததா வந்து சொன்னாங்க. கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்றதுனால எல்லாரும் வந்து கட்டுப்பாட்டை இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க புதுச்சேரியில நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பார்க்க முடியுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வாலண்டியர்னு தனியாவே டிஷர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வாலண்டியரா நிறைய பேர் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
உள்ள போறதுக்கே ஒரு சிரமமான சூழ்நிலை தான். தண்ணியில வந்து கால் வந்து உள்ள புதஞ்சு போக வேண்டியதா இருக்கு. அதுதான் சிரமமா இருக்கு. இந்த ஈரத்துல தான் எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கு பாருங்க. ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியும் மண்ணாவும் இருக்கு. மண்ணு கொட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்துமே அது வந்து தண்ணி இவ்வளவு தூரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 2 நாளா வந்து மழையும் இல்ல. ஏற்கனவே பெய்ஞ்ச மழையில இந்த தண்ணியில மண்ணு கொட்டியிருக்காங்க. அது வந்து இந்த அளவுக்கு வந்து வரவங்களுக்கு நடக்க முடியாத அளவுக்கு சிரமத்தை தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப ராஜராஜேஸ்வரி ஆனந்த், சிவா. இப்போ வந்து இந்த கூட்டம் வந்து எப்படி இருக்கு? இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்தது உங்களுக்கு வசதியா இருக்கா? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வந்தது வசதியா தான் இருக்கு. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. தளபதியை பார்க்க வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வந்து இங்க குறிப்பிட்ட ஒரு 5000 பேர் தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கனுக்கு ஒரு நபர் தான் உள்ள வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 2 பேர் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இடையில இந்த சலசலப்பு ஆனதுப்போ நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களோட விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நாங்கள் டோக்கன் வச்சு தான் வரணும் உள்ள வந்து. இல்ல நீங்க தனித்தனி டோக்கன் வச்சிருந்தீங்களா? ஆமா, தனித்தனி டோக்கன். ஆனா நீங்க வரும்போது அந்த எதிர்பார்ப்போட வந்தீங்களா? 2 பேர் ஒரு டோக்கன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இல்லை. ஒரு டோக்கனுக்கு ஒருத்தவங்க அப்படின்னு தான் வந்தீங்க. நன்றி. இங்க நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். வாங்க, எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து? மரக்காணம். இதுக்கு முன்னாடி நேர்ல முன்னாடி இந்த பேர் போய் பாத்துருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து ரசிகர்களா வந்திருக்கீங்க. அரசியல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரியில வந்து அதாவது நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை ஒரு நல்லது பண்ணுவாரு தான். ஒரு ஆட்சியில அவர் வராருன்னா அவர் வர விடுங்க. ஏன் தடுக்கிறீங்க? அவர் இந்த வாட்டி வருவாரு, ஜெயிப்பாரு. வெற்றி ஒரு நிச்சயம். எங்க ஓட்டு தளபதிக்கு தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் கூட்டம் வந்து வந்துட்டு இருக்காங்க. 5000 பேர் தான் உள்ள அலோட் அப்படின்னு சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஒரு கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள 500 பேர் தான் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு இதில் தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க குழந்தைகளை தவிர பெண்கள், வயதானவங்களையும் பார்க்க முடியுது. நிறைய வயதானவங்களும் வந்திருக்காங்க. குழந்தைகளை தவிர மிச்சம் எல்லாரும் இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். புதுச்சேரியில் நடக்கக்கூடிய இடத்துக்கு புதுச்சேரியில இருந்து மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவிலிருந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்தும் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. இது வந்து கூட்டத்தை வந்து இன்னும் அதிகரிக்கதான் செய்யுது. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து அவர்களோட உரையை வந்து இங்க ஆற்ற இருக்கிறாரு. அவர் என்ன பேச போறாரு, எப்படி பேச போறாரு, எதை பத்தி பேச போறாரு அப்படின்ற விஷயம் தான் இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்க்க போறோம்.
இதுல பெண்கள் முதற்கொண்டு எல்லாமே எகிரி குதிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து சின்னதா ஒரு பேரிகேட் போட்டிருக்காங்க. ஒரு கட்டுக்கலங்காத கூட்டம் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து மக்களோட உயிர் சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இவ்வளவு கட்டுப்பாடு வந்து வச்சிருக்காங்க. இதுலயுமே அந்த விஷயம் வந்து இப்படி எகிரி குதிச்சு போறத வந்து காவல்துறை எல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்காங்க. அவங்க இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இங்க வந்து எதுவும் போகாதீங்கன்னு சொல்லல. எங்க நான் சண்முகபுரம் ப்ரோ. சண்முகபுரம். நீங்க? ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி. நான் கனடேஸ். இது கோரிமேடு. சரி, இப்ப இந்த கூட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது தமிழ்நாட்டுல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து எங்கேயும் பர்மிஷன்கள் இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது வந்து இங்க புதுச்சேரியில கொடுத்துருக்காங்க. இது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு மனுஷனா எல்லாருமே ஒரு மனுஷால் தான். ஆனா ஒரே ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு ஒரு கூட்டம் வருது பாத்தீங்களா? இங்க மட்டும் கிடையாது, ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா அவ்வளவு கூட்டம். இப்போ வந்துட்டு வெளிநாட்டுல கூட உங்க விஜய்னு அந்த பாட்டு போட்டாங்க பாருங்க, எல்லாருமே ஆடுறாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த பேரை சம்பாதிச்சுக்கிற ஒரு பெரிய ஆளு. சரி, இப்போ நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில இப்போ வந்து சொல்லும் போது ஆனந்த ஐயா அவர்கள் இப்ப சொன்னாரு புதுச்சேரியில ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா ரங்கசாமி கூட கூட்டணி அமைப்பாருன்னு எங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதுவும் இல்லாம வந்தா ஏதாவது மாறும். கண்டிப்பா ஒரு வருமான வாய்ப்புக்கு வந்து யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு வழி பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். இப்ப என்ஆர்ஐயா கூட கூட்டணி வச்சா ஓகேன்னு சொல்றீங்க. பட் ஆனா இப்ப என்ஆர்ஐயாக்கே இப்ப அந்த மருந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது போலி மருந்து மாதிரி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த நேரத்துல வந்து இந்த கூட்டணி சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதையே தாண்டி என்ஆர் வந்து கண்டிப்பா விஜய் கூட கூட்டணி 30 தொகுதியிலயும் என்ஆரும் விஜய் சேர்ந்து கூட்டணி அமைச்சு கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாரு நம்பிக்கை. இப்போ நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படி தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிவிகே உடைய கோட்பாடு என்னவா இருக்கும்? நாம் தமிழர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியல. டிஎம்கே கூட போய் சேர சொல்லுங்க அவரை. நாம் தமிழர். ஆமா, நாம் தமிழர் வந்து டிவிகே கூட கூட்டணி வைக்க டிவிகே வேணாம். அவர்தான் தலைவிதின்றாரு. நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம். ஏன்னா இப்ப நிறைய ட்ரோல் மெட்டீரியலா வந்து அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டிவிகே இளைஞர்களை வந்து அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்ற வார்த்தைகள் வந்து நிறைய மேடையிலையும் சொல்றாரு, நிறைய இடத்துலயும் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி தலைவரோட சீமான் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவர் வந்து என்ன நினைக்கிறன்றதோட அவரோட ஸ்டாண்டு ஒரு பக்கம் எடுக்கிறாரு. தளபதி ஸ்டாண்டு வேற. தளபதி ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு செய்யணும் தான் நினைக்கிறாரு. அவரோட ஸ்டாண்டு வந்து அவருக்கு ஏதாவது செஞ்சுக்கணும், அவருக்கு ஏதாவது வேணும்ன்ற. சீமானுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் கிடையாதுங்க. அவர் வந்துட்டு டெபாசிட் வாங்குவாரா என்ன நம்மளுக்கு சரியா தெரியல. வாங்குவார், அவங்க இதுல வாங்க வாய்ப்பு இருக்கு. சீமா சொல்றாருன்னா அவர் சொல்றத பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு 2000. ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி எனக்கு வயசு 2000 அப்படின்னு. ஏன்னா அவர் ஒருத்தர் தலைவர், நான் தான் அவர் பேரன். அப்ப இவருக்கு வயசு என்னன்னே தெரியல. அவர் என்ன பேசணும் ஏதை பேசணும்னே தெரியாத பேசணும் இருக்கிறாரு. அதனால அவரு கதை ஒரு கதையே இல்லை. அதனால வந்து அவர் வந்து ரஜினி வர்றதுல இருந்து விஜயகாந்த் ஐயா வர்றதுல இருந்து ஒரு தலைவருமே வச்சு தான் பேசி அவர் இப்போ வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அது அவருக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் அதை புரிய வைக்கிறது உங்க கையில தான் இருக்குது. சொல்றீங்க இப்ப கமல் சார் சொல்றாரு அவர் வந்து ஃபேன் பேசுறாரு, தொண்டர்கள் பேசுறாருன்னு. கமல் சார் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் வந்து ரசிகர்களை விட்டுட்டாரு. அவருக்குன்னு கட்சியில வர தொண்டர்களை வளர்த்துட்டாரு. என் தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே ரசிகர்களை தான் தொண்டர்கள் ஆக்கிறாரு. அவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்பு கொடுத்துக்கிறாரு. இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். ஒரு சில பேர் பசங்க ஓட்டுல பசங்க சின்ன பசங்க எல்லாம் ஆர்வ கோளாறுல ஃபேனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க செய்யற தப்பு வந்து தொண்டர்கள் தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே குறிப்பிடக்கூடாது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நானப்பா ஆனந்த் தொகுதியில இருந்து வந்துக்கிறேன்ப்பா. அப்படியா? ஆனந்த் புசி தொகுதி சின்ன மணிகுண்டு கிட்ட இருந்து வந்துக்கிறேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்க இப்ப இந்த? ஐயோ, என் புள்ள தங்கம், என் புள்ள வைரம், எம்ஜிஆர் என் புள்ள வரணும், பாண்டிச்சேரிக்கு வரணும். அது எம்ஜிஆர் மாதிரி எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும், பேரும் புகழமா இருக்கணும். நான் அதை வாழ்த்துறேன்ப்பா. அப்ப எம்ஜிஆர் மாதிரி சொல்றது நீங்களும் ஒத்துக்கிறீங்க? எம்ஜிஆர் பா, 2வது எம்ஜிஆர். அவர் வந்து எனக்கு அண்ணன், இது வந்து எனக்கு புள்ள.
இப்ப இவங்க அரசியல் கொள்கை எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த அரசியல் கொள்கை எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? எப்பா இவங்க வந்தா எம்ஜிஆர் மாதிரி ஆச்சுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுப்பா. எங்க மாதிரி வயசானவங்கள அப்பா அம்மா தவறி விடுறவங்கள எல்லாருமே கண்டிப்பா நிச்சயமா என் புள்ள பாத்துக்கும், அனுசரிக்கும், எம்ஜிஆர் மாதிரியே நடந்துக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண உதவிகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எப்பா நான் ஒரு ஆனந்த் தொகுதியில தான் இருந்தேன். ருசி ஆனந்த் பக்கத்துல என் பேர் சுகுணா, சின்னங்கள்ல பூ கடை வச்சுருக்கிறேன், சின்ன மணி குண்டுகிட்ட. புரியுதா? எனக்குன்னு அவர் எதுவுமே செய்யல. இருந்தாலும் எனக்கு ஆனந்த் முக்கியம் கிடையாது, என் புள்ள விஜி தான் முக்கியம். எனக்கு அவர் செய்யறாரா செய்யாத போறா என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு எம்ஜிஆர் மாதிரி அவர் உதவி பண்றாருன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா நிச்சயமா பாண்டிச்சேரிக்கு அவர் என் புள்ள வரணும், விஜி என் புள்ள வரணும், விஜி என் புள்ள வரணும். விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கு வரணும்னா இப்ப அவர் தனித்தீங்க நிக்கணும். அப்ப விஜய் வந்து இங்க தனித்தீங்கன்னா அவங்க ஓட்டு வந்து அவருக்கு தான். ஆமா, என் ஓட்டு மாட்டேன். என்னால என்ன மாதிரி வயசானவங்க அத்தனை பேரும் என் புள்ள விஜய் பிள்ளைக்கு தான் எங்களோட ஓட்டை. இப்ப வந்து இந்த எஸ்ஐஆர் படிவம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு உங்களுக்கு அங்க ஆனந்த் அவர்களின் தொகுதியில் இருக்கிறதுனால கேட்கறேன், உங்களுக்கு அந்த சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா? யாரும் பண்ணல, இது வரைக்கும் ஒருத்தரும் யாரும் பண்ணல. இப்ப கூட விஜய பாக்குறதுக்கு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துக்கிறாங்க. ஆனந்தோட என் பக்க தெருவு தான், தில்லமேச தெரு பக்க தெருவு தான். நாங்க வந்து வண்டிக்கார் தான். எந்த கட்சிக்காரும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல, ஒரு வீடு கொடுக்கல, வாக்கு கொடுக்கல. ஆனா வந்து ஆனந்த் வந்து காங்கிரஸ்ல வந்து இருந்தப்போ ஆளுக்கு ஒரு ரிச்சா வண்டி வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு வீடு வாசல்லாம் கிடையாது, நாங்களாம் பிளாட்ஃபார்ம் தான். இருந்தாலும் இப்போ அவங்கவுங்க ஒரு வீடு வாடகை எடுத்து நாங்க இருக்கிறோம். இருந்தாலும் என் புள்ள விஜி இன்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரன்னு சொன்னார்ல, இப்போ ஒரு வெளியே வந்துக்கிறாரு. இவர் வந்து எங்களுக்கு நல்லதை செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா என் புள்ள விஜி புள்ள வரும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காரைக்கால் வந்திருக்கோம். காரைக்கால் இருந்து எல்லாருமே காரைக்கால். ஆமா, எல்லாம் காரைக்கால் தான். ஓ சூப்பர். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்போ இங்க பாண்டிச்சேரியில என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழகமும் புதுச்சேரியும் வேற வேற கோட்பாடுகளை கொண்டது, வேற வேற இதை கொண்டிருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் என்ன பேசுவார்னா, பாண்டிச்சேரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லுவாரு. ஏன்னா இங்க வந்து போலீஸ்காரங்க நின்றுட்டு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. 2 டிக்கெட் சொன்னாங்க, கடைசியில பார்த்தா ஒரு டிக்கெட் தான் ஒரு ஆள் உள்ள போன்னு சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு நாங்க திணறி வரோம், மூச்சு விடாம. இந்த டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் வரணும்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ நீங்க அதை நம்பி எத்தனை பேர் வந்து ஏமாந்தீங்க? நாங்க எல்லாம் ஏமாந்து கஷ்டப்பட்டு திருப்பி நாங்க உள்ள இருந்து வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்படி மறுபடியும் டோக்கன் வாங்கிட்டு வரீங்க? அவர் கஷ்டம் வந்தானே. இப்ப இங்க வந்து புதுச்சேரியில வந்து அவர் என்ன பேசுவார்? அதாவது இப்ப இந்த போலி மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. புதுச்சேரி வந்து எல்லாரும் விரும்புவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே புதுச்சேரிக்கு வந்து தங்கணும், இங்கதான் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. எல்லாமே தமிழ்நாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வேணாம், எனக்கு இந்த புதுச்சேரி காரைக்கால் எதுனா மாவட்டம் வந்து சரியில்லை அப்படின்னு அப்போ வந்து அந்த சூழ்நிலை வந்து மோசமா தான் இருக்கு. அதை வந்து சரி பண்ணணும். அதை சரி பண்றது தளபதி வந்தா சரி பண்ணுவாரு. ஏன்னா இவங்களுக்கு தளபதி பின்னாடி வர்றது எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சனால கண்டிப்பா இது ஒரு மாற்றம் வரும். இப்ப ஏன் தெரியுமா வந்து இதை மாத்தினா பாச மாத்தினாங்க 2-1. ஏன்னா கூட்டம் வரக்கூடாது, அவங்க பிளான் ஆயிட்டான். கூட்டம் இல்ல பாருங்க. இப்ப கூட்டம் வரக்கூடாதுன்னா இப்ப இது வந்து ஆளும் கட்சியான பிஜேபி என்ஆர் காங்கிரஸும் இதை செஞ்சிருக்காங்க. அப்படி யாரு பண்றாங்க நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒரு ஆள் பண்றாங்க. சொல்றீங்கன்னா தமிழகத்துல ஒரு ஸ்டேட்டாவே நான் டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. இன்னைக்கு காலையில வரைக்கும் பிஜேபி சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டோம், பிஜேபி கண்டிப்பா சொல்லுங்க. அது கண்டிப்பா சொல்லுவீங்க. பிஜேபி கண்டிப்பா சொல்லுங்க. நிறைய வாய்ப்பு காலையில வரைக்கும் ஒரு டோக்கனுக்கு 2 பேர் விட்டாங்க. நல்ல விஷயம் தான், கண்டிப்பா சேர மாட்டாரு. ஏன்னா இந்த சூழ்நிலையை வந்து அவருக்கு தெரியும். கண்டிப்பா காங்கிரஸ் கூட கூடும்போது என்ஆர் கூட கூட்டணி பிரிஞ்சா, பிஜேபி பிரிஞ்சா தான் சேருவாரு, இல்லாட்டி கண்டிப்பா சேர மாட்டாரு. அப்ப இங்க கூட்டணி வைக்காம தனித்து வந்து புதுச்சேரியில நின்னா அவங்க ஆனா என்னதான் என்ன டிவிக்கே தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாரா இருப்பாங்க? ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னும் போது அங்க சொல்லலாம், பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாரா இருப்பாங்க? இல்ல தலைமையில எல்லாமே கண்டிப்பா அறிவிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியாது, இருக்கட்டும். இங்க சூழ்நிலையை மாத்தி தான் ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரே ஆட்சியே போயிட்டே இருக்கு. இது பாண்டிச்சேரிங்கிறது தனிப்பட்ட நகரம், எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் விரும்பணும். பாண்டிச்சேரிக்கு திருப்பி வரதுக்கு ஆசைப்படணும், திருப்பி போகணுங்கிற விஷயத்த இருக்கக்கூடாது. இப்ப முன்னாடி இருந்த விஷயம் மாதிரி இருக்கணும், இப்ப உள்ள விஷயத்துக்கு வரக்கூடாது. ரோல்ல தான் நம்ம வளர
ஏன்னா இப்ப என்ன கேள்வி எழுப்பப்படுதுன்னா இங்க இதுல பேரிகார்ட்ல எகிரி குதிச்சு வர்றது இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க விட்டாங்க பண்ண போறாங்க. மக்கள் என்ன செய்றாங்க, கொந்தளிக்கிறாங்க. அங்கேயே ஏறி குதிக்கிறது, இங்கேயே ஏறி குதிக்கிறது. சரி, இப்ப நீங்க வந்து காரைக்கால்ல இருந்து வரதுனால கேக்குறேன். இப்ப காரைக்கால் அரசியல் களம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அங்க காரைக்கால்ல 5 தொகுதி சார், 5 தொகுதியிலையும் 2 தொகுதி டிவிக்கு தான் சார். டிவிக்கு தான் ஜெயிப்பார் சார். ஜெயிப்பார் தான். இவர் தான் ஒரு இடத்த வந்து பிடிக்கும் போது மற்றவங்களுக்கு ஆசை இருக்கதான் செய்யுது, கண்டிப்பா இருக்கும். அதை வந்து உருவாக்குறது நல்லதுதான் சார். தளபதி வந்து அப்படியே வந்து ஆட்சி அமைச்சாலும் காரைக்கால்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார், இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாம இருந்தா போதும் சார். நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. ஆஸ்பத்திரி பார்த்து விட்டு கண்டிப்பா நிறைய குறைகள். கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சாலே சாக்காடு பாம்பு வருது. இதெல்லாம் பண்ணுது சார் இப்ப காரைக்கால்ல. அதனால கண்டிப்பா இந்த ஆட்சியில வந்து உங்களுக்கு ரோடு இதெல்லாம் சரியில்லாம இருக்கு. இல்ல சார், முன்னாடி இந்த பாண்டிச்சேரி 1 லட்சம் கொடுத்து நாங்க வண்டி வாங்கினா அந்த பள்ள ரோட்ல போய் வண்டி வீணா போகுது சார். அப்புறம் நாங்க திட்டு வாங்கணும் சார், கஷ்டப்பட்டு வாங்குறது. அதுதான் சார் விஷயம். பழைய ஆட்சி இருக்கணும் சார் பாண்டிச்சேரி. சூப்பர். இப்ப வந்து என் கேள்வி என்னன்னா, இந்த அவர் அசினா அவர்கள் வந்து அந்த காரைக்கால்ல இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த போது அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, இப்ப இங்க உள்ள வந்து என்னெல்லாம் மாற்றம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? செஞ்சிருக்காரு. அவங்க பீரியட்ல 2 வருஷம் கொரோனா ஆயிடுச்சு. அந்த கொரோனால எந்த விதம் மக்களை பாதிக்கப்படும், மத்த எதுவும் செய்ய முடியல. மீதி 2.5 வருஷத்துல நிறைய செஞ்சிருக்காங்க. நிறைய செஞ்சிருக்காங்க. டிவிக்கு சப்போர்ட்டோட நிறைய பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பண்ணுவாங்க சார். நம்ம இங்க வந்து சேர்ந்ததே அந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநாடு முடிஞ்சிடுச்சு. அதாவது ஒரு 1 மணி நேரம் கூட இல்ல, ஒரு அரை மணி நேரம் உரை தான். ஏன்னா தமிழ்நாட்டுல அவர் பேசுறாருன்னா நிறைய விஷயங்கள் பேச முடியும். இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவரால் பேச முடியாது. ஏன்னா இங்க ஆளும் என்ஆர் அரசு வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசியிருக்காரு. அவர் பேசி முடிச்சதுமே மக்கள் எல்லாம் சரசரம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா இங்க இருக்க கூட்டமும் போலீஸ் வந்து சொன்ன மாதிரி ஒரு 5000 பேருக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப இங்க கூட்ட நெரிசலும் இல்லை, பாதுகாப்பு நல்ல முறையில பண்ணிருந்துமே ஏன் இந்த மாதிரி மக்கள் வந்து போறாங்க அப்படின்றது தெரியல. 100% ரைட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸாக இங்கே இருக்க டிராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து ஒரு பேண்ட்வித், அந்த பேண்ட்வித்லேருந்து பார்க்குறோம். ஆப்வியஸாக டெவலப்மெண்ட் இருக்குது, பட் அது சேச்சுரேஷன் பாயிண்ட்லேருந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு மக்கள் தொகை 10 கோடி தான். ஸோ ஒவ்வொரு எம்எல்ஏ மினிஸ்டரோட சொத்து மதிப்பு மட்டுமே 1000 கோடி 10,000 கோடிங்கிறாங்க. அப்போ அந்த ரேஷியோ கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஸோ இது வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்க ஈக்குவாலிட்டி, ரேஷனாலிட்டி திங்கிங்ஸ் எல்லாம் பேச்சளவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இவர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் மாற்றம் வரும். இல்லை, இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது கூட புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடைகள் திறக்கணும், ரேஷன் கடைகள் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இங்கே ஆல்ரெடி ரேஷன் கடையில் இருக்குன்றது அவருக்கு தெரியலையா, இல்லை என்ன விஷயம்? இல்லை, எல்லா விஷயங்களும் 100% யாராலையுமே முழுசாக அதை ஏற்றிக்கிட்டு பேசணுங்கிற இது கிடையாது. அதான் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ ஒரு மாற்றம் தேவைன்னு நம்ம பொதுப்படையாக பார்க்குறப்ப ஒரு மாற்றம் தேவை தான். நம்ம வந்து கரூர் பிரச்சனை பார்த்துருப்போம். அங்கே என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே அதுக்கு பாண்டிச்சேரிக்கும் கரூருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக எப்படி பண்ணணும் நிறையா அங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு முன்னாடியே பிளாக் பண்ணி ப்ராப்பராக அமைச்சாங்க. பைக்கு எதுவுமே அலோவ் பண்ணல. ரெண்டாவது இங்கே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இது. இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணணுன்றது தான். நல்லா இருந்துச்சு. அவர் ஸ்பீச்சும் ஷார்ட்டாக ஒரு 20 நிமிஷம் பேசுங்க. அதுதான் ஏன் வந்து அவ்வளோ ஷார்ட்டாக இருந்துச்சு? ஒருவேளை இங்கே புதுச்சேரியில் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுனால வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டாரா? இல்லை, புதுச்சேரியில் கூட்டணி இருக்கு. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரியும் இருக்குது, கூட்டணி இருக்கு. அது இப்போ சொல்ல மாட்டாங்க, இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஒரே ஸ்பீச் ப்ரோ, டிஎம்கே ஆட்சி போச்சு, கட்டா பறகுது, கொட்டை தெரியுது டிஎம்கே, அவ்வளவுதான். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்க டிஎம்கே ஆட்சி இல்ல, இங்க வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி தானே. இப்ப டிவிக்காவும் என்ஆரும் ஒன்னா சேர்ந்தா எல்லாமே மாறிடும் ப்ரோ. புதுச்சேரியில புதுசா கட்சி எல்லாம் நிறைய உள்ள வருது. புதுசா யாரு வந்தாலும் சரி ப்ரோ, டிவிக்கே தவிர யாரும் வர முடியாது. இங்க டிவிக்கே தான் 2026 என்ஆர் கூட கூட்டணி வைக்கிறோம் மாஸ்.
பிளாஸ்ட் ப்ரோ. என்ன மாதிரி மாற்றங்களை புதுச்சேரி கொண்டு வராரு? என்ன மாதிரி மாற்றங்கள் தேவை இருக்கு? உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும் சொல்லுங்க, எல்லாமே மாறும். அங்கங்க தேங்கி நிக்குது. சொல்லுங்க, எல்லாமே மாறும். பிரச்சனை ரெண்டு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? வீட்டு உள்ள தண்ணி 6 பேர் வருது ப்ரோ. அவரு வந்தா மாறும் ப்ரோ. என்ன பண்ணிடுவாரு? அணை கட்டிடுவாரு. 25 நிமிஷம் ஸ்பீச் தான் ப்ரோ. அதுக்கு தான் காலைல இருந்து வெயிட் பண்ணுகிறோம். இல்ல இப்போ என்ன கேள்வி வைக்கப்படுதுன்னா, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ இங்க கூட்டணி ஆட்சியில வந்தா என்ஆரும் இவங்க சேர்ந்து வந்தா நல்லது. இப்போ என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தான் நீங்க நடக்குது. என்ஆர் காங்கிரஸ் ஒழுங்கா ஆட்சி பண்ணலன்னு சொல்றீங்க. டிஎம்கே எப்படி அவர் சொன்னார் இல்ல ப்ரோ, நம்மளுக்கு எல்லா இதுவும் சமம், எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னாரு இல்ல ப்ரோ. டிஎம்கே இது வரல இங்க வந்து ஏதாச்சும் பண்ணிருக்காங்க இல்ல ப்ரோ. அவர் 2026 வருவாரு ப்ரோ. அதுதான் உங்களுடைய கருத்து. ஆமா, ஓகே. 25 நிமிஷம் மாறும், எல்லாமே மாறும். இது எல்லாமே மாறும். இன்னை வரைக்கும் வந்து ரெடி பண்ணா சென்னையில எல்லாம் போனீங்கன்னா அப்படி டேக் டைவர்ஷன் முடிச்சிடுறாங்க ப்ரோ. சென்னை சுத்தி சுத்தம். அதனால இங்க வந்து உள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன்ல 2 பேர் வரலாம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆள் தான் ப்ரோ விட்டாங்க. அப்புறம் ஆனந்தான வந்து பேசினாரு ப்ரோ, எல்லாரையும் விட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு புது ரயில் திட்டம் கொண்டு வரேன்னு 2026 தளபதி சொல்லிடுறாரு ப்ரோ. ஒருத்து ப்ரோ 25 நிமிஷம்னாலும் தரமான ஸ்பீச் ப்ரோ. ஒருத்து ப்ரோ பேசினாரு. ஹைலைட் பண்ணி ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. அதான் ப்ரோ, எல்லா ஊரும் சமன் சொன்னாரு ப்ரோ. பாண்டிச்சேரி ஒரு மாநிலமா அறிவிக்கணும் சொன்னாரு பாருங்க. அங்க நிக்கிற தளபதி தனி மாநிலமா அறிவிப்பாங்க ப்ரோ. அப்புறம் ரயில் திட்டம் மாறும் ப்ரோ. என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி அமையும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. எல்லாமே சிறப்பா செய்வாரு. இப்ப என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா இப்ப பிஜேபில இருந்து அவர் விலகி என்ஆரும் டிவிக்கேவும் கூட்டணி வைக்கணும் வைப்பாங்க. டிவிக்கே தான் வரும். 2026 கூட்டணி கூட என்ஆர் கூட கூட்டணி டிவிக்கே தான். ஏன்னா இப்ப புதுச்சேரியில சொல்ல போனா குறிப்பிட்ட நிறைய புது கட்சிகள் வந்திருக்கு. இந்த 2026 சுயேட்சை வேட்பாளர் இங்க பாருங்க ப்ரோ, இந்த கூட்டம் தான் பாருங்க ப்ரோ. டிவிக்கே வர கூட்டம் சில பேரு போனாங்க. நம்ம கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பாத்துட்டோம் அதை கிளம்பிட்டோம் அப்படின்றாங்க. அவர் பேசுறத அது 100% மீதி 95% அவர் ஸ்பீச்ச கேட்டுதான் பாருங்க. 105% ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. உண்மை பல பேர் கேட்பானுங்க. ஓட்டு போட மாட்டாங்க. டிஎம்கே விட தற்கூரியா வளருவாரு. பார்த்து கூட படிக்குது அவருக்கு. திமுக இது அந்த மாநாடு விஷயம் இதை எடுக்க மாட்டீங்க. அந்த காசுக்காக வர போட்டோட எதையும் எதிர்பார்க்காம யாரையும் எதிர்பார்க்காம வந்து வீட்டுல வேலையை விட்டு சாப்பாடை விட்டு சாப்பாடு விட்டு நீங்க விஜய் பாக்குறோம்னா அவர் நினைச்சிருந்தா இந்த ஏசில உட்காந்து கால் மேல கால் போட்டாங்கன்னா கோழி பிரியாணி 100 ரூபாய். இவ்வளவு நேரமா அந்த வெயில் போதும். போராட்டம் பண்ண மக்களுக்காக பண்ண போராட்டங்கள் ஒரு 5 போராட்டம் கரூர் சம்பவத்துல வேலை பார்த்துட்டாங்க ப்ரோ. கட்சி ஆரம்பிச்சுதான் போராட்டம் இல்லைங்க. 2009 எங்கால போராட்டம் ஆரம்பிச்சாருங்க. நாகப்பட்டினம்ல வந்து 2014 போராட்டம் ஆரம்பிச்சாருங்க. இலங்கை தமிழ் கோசம் போராட்டம் ஆரம்பிச்சாருங்க. கட்சி ஆரம்பிச்சா எங்களுக்கு வந்து போராட்டம் பண்ண அவசியம் கிடையாதுங்க. இதே பாண்டிச்சேரியில 2012 தானே போயிலப்ப தனியா வந்து எல்லாரும் அரிசி சர்க்கரை எல்லாமே உதவி பண்ணாருங்க. அவரு எடுத்து பாருங்க. கொள்கையில சொல்றீங்களே, எங்க தலைவர் வந்து முன்னா யார வச்சுக்கிறாரு? பெரியார் வச்சுக்கிறாரு, காமராஜர் வச்சுக்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேல எங்களுக்கு என்ன கொள்கை வேணும்? அம்பேத்கர் வச்சுக்கிறாரு. இதுக்கு மேல கொள்கை வேணும்? கமலஹாசன் சொல்றாரு கூட்டம் ஓட்டா மாறாதுன்ட்டு. இவ்வளவு 5 மணில இருந்து காலையில நின்று நாங்க வந்து பாக்குறோம். அரை மணி நேரம் நின்று எங்களால ஓட்டு போட முடியாதுங்களா சொல்லுங்க. இப்பத்திக்கு வந்து காலேஜ் பசங்க அரசியல் தெரியுது, பாலிட்டிக்ஸ் பேசுறானுங்க. எங்க அண்ணன் தான் போடுவோன்ட்டு நாங்க ஒண்ணு போய் பேசணும். சீமான் மாதிரி போய் பேசி நாங்க வந்து இது பண்ணணும் அவசியம் கிடையாது. போருங்களா? இந்த அளவுக்கே போருங்க. நலத்திட்ட நல்லது பண்றாருங்க. போராட்டம் பண்ணாருங்க. போராட்டம் பண்ண எங்காலும் போராட்டம் பண்ணிருக்காருங்க. எடுத்து பாருங்க. போராட்டம் இல்ல நீங்க மறுப்பு தெரியும். நிறைய விஷயம் போராட்டம் இல்ல ப்ரோ. வீட்ல இறங்கி செய்யணும். அது செய்யறது தளபதி. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ வந்து அவர் தளபதி பேசும்போது புதுச்சேரியில வந்து ரேஷன் கடைகள் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆல்ரெடி புதுச்சேரியில ரேஷன் கடைகள்லாம் இருக்கு இல்லீங்களே. 3 மாசம் ஒரு 6 மாசம் வரைக்கும் வருஷத்துக்கு சக்கரை கோதுமை மண்ணெண்ணெய் எல்லாம் சொல்றாரு. இங்க குடுக்க தின்னா நிரந்தரமா இல்லீங்களே. நிரந்தரமா சொல்ல முடியுமா?
வேற என்ன கொடுக்குறாங்கன்னா பருப்பு என்னாச்சும் கொடுக்குறாங்க அவ்வளவுதான். அது கூட இப்ப இல்ல. இப்ப வந்து அப்படி பார்த்தா இப்ப இங்க ஆள்றது என்ஆர் காங்கிரஸ் தான். என்ஆர் காங்கிரஸ் வந்து அவர் இதுவரை எந்த குறையும் சொல்லல. அப்ப இதுல இருந்து குறையா நம்ம எடுத்துக்கலாமா? என்ஆர் கூட்டணி அவர் நெருக்கடியில் இருக்கிறாருங்க. அடுத்த மாசம் ஜனவரியில பாருங்க, ஜனவரியில யார் ஓபன் டாக்கா வந்து யார் ஓபனா வந்து நம்ம கிட்ட வராங்கன்னு மட்டும் பாருங்க. அவங்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்ப புதுச்சேரியில இப்ப வந்து தனித்து போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல கூட்டணியில தான்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதுங்க. ஏங்க வாய்ப்பு நீங்க உங்களால வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா. நம்ம என்ஆருக்கு வந்து போதிய சேவை இல்ல. அது வந்து டிவிக்கு வந்தா மாறும் ப்ரோ, கண்டிப்பா மாறும். இப்ப அப்படி கூட்டணி வச்சு இங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இங்க முதல்வர் வேட்பாளர் யாரா இருப்பாங்க? கண்டிப்பா அவர் யாரு சீனியர் யாரு இருக்கிறாங்க அவங்க தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப என்ன கூட எங்க இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து சிஎம் நீங்க யாரும் இது பண்ணுவீங்க? இப்ப என்ஆரே வந்து கூட்டணி வச்சா யாரை நீங்க இது பண்ணுவீங்க? அவர்தான் செய்யுமா, அவர்தான் உட்கார முடியும். தனித்து நிக்கிறாங்க அப்படின்னா யாரை தனித்து நின்னா யாரு நீங்க தலைவர் யாரை கை காட்டுறாரு அவர் தான் இது பண்ண போறாங்க. நீங்க ஏத்துப்பீங்க? கண்டிப்பா ஏத்துங்க. அவர் வழி காட்டுறது நடந்தாங்க ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு இதுவான மாநாடு நீங்க எங்கேயா பார்க்க முடியுங்களா சொல்லுங்க? கரகாட்டமோ எதுவோ உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு போய் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடலாம் எங்க ஆளும் கிடையாதுங்க. சொல்லுங்க முன்னாடி ஆடுறதுக்கு பாருங்க எவ்வளவு அமைதியா போறாங்க பாருங்க. ஒரு லேடிஸ் ஏதாவது ஒரு புகார் சொல்ல முடியுங்களா? இடையில டிவிகேல இருந்து நிறைய பேர் வந்து வெளில போய் டிஎம்கேல சேர்ந்ததா வீடியோக்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது. நிறைய கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு வந்தாங்க ப்ரோ. 40 நீ யார பத்தி சொல்றீங்கன்னு தெரியுது. 200 ஒரு பேருக்கோசம் விளம்பரத்துக்கோசம் போயிட்டு கட்சி விட்டு கட்சி மாறுறது. ஏங்க சரி சீமான் நாம் தமிழர் மட்டும் காளியம்மா வெளியே போனாங்க. அவங்க ஏதாவது வந்து ஒரு அவங்க கட்சி பத்தி ஏதாவது பேசினாங்களா? அவங்களும் ஒரு மேடையில சொன்னாங்க நாங்க வந்து இருந்த இடத்த வந்து நான் கொச்சப்பட்டு இது கிடையாது அப்படின்ட்டு. மத்தவங்க போனதை பத்தி நம்ம கவலைப்படாங்க. நீங்க இழுத்து பிடிப்பீங்களா இல்ல வந்தவங்க வரவேற்பீங்களா? இல்ல இப்போ அவங்க காளியம்மா வெளில போனாங்க. வெளில போயிட்டு அவங்க வந்து அரசியல் நாகரிகத்தோட இருந்த இடத்த கொச்சப்படுத்த மாட்டேன்னு பேசியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து வெளில போறவங்க ஏன் அதை செய்யறாங்க? அப்ப அவங்களுக்கு அந்த இது தெரியலையா? அவங்களுக்கு வந்து அரசியல் பாகுபாடு வந்து தெரியல. அது எப்படி பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு தாங்க வழி சாப்பாடு வழின்றது அவங்க நம்மளை பத்தி பேசிதான் சாப்பாடு வழின்னு போது நம்ம எங்க தலைவரே சொல்றாருங்களே எங்க நம்மளை பத்தி பேசானே இதுன்ட்டு. அப்ப வந்து விஜயகாந்த் சொன்னாரு நான் நம்மளை பத்தி ஒருத்தன் திட்டி சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சுட்டு போட்டோம், சாப்பிட்டு போட்டோம், அவன் ஒரு சாப்பாடு சாப்பிட்றான் நம்மளை பத்தி பேசி அந்த மாதிரி போயிடுச்சு போட்டாங்க. அந்த மாதிரி பெருந்தன்மை விடுறாங்க. புதுச்சேரியில டிவிகேக்கு இங்க அலுவலகம் திறந்து அதுல வந்து மக்களுக்கு என்னென்ன சேவையெல்லாம் செய்ய போறாங்கன்றத பத்தி ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா? இதுக்கு நாங்க அலுவலகம் திரும்ப சொல்றாங்க அலுவலகம் திறந்துதான் நாங்க வந்து இது பண்ண வச்சுக்கோங்க. 2026ல தெரியும் நான் நிறைய இடத்துல சாப்பாடு போட்டுருக்கோங்க, நிறைய நலத்திட்ட உதவி பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்க அலுவலகம் ஓபன் பண்ணி தான் சாப்பாடு போடணுன்ற அவசியமே கிடையாது. நாங்க 2009ல இருந்தே நாங்க வந்து எல்லா உதவியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாண்டிச்சேரி நீங்க எடுத்து பாருங்க எல்லாமே தெரியும். உங்க இருக்கு. இந்த மாநாடானது நிறைவடைந்த நிலையில எல்லாருமே வந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. வெளில வரவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு கருத்து கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து முரண்பாடா சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களோட புரிதல் அரசியல் புரிதல் எல்லாத்தையும் இருக்கு அப்படின்றத நம்மளால உணரவே முடியல. ஒவ்வொருத்தவங்க ஒரு புரிதல் இருக்காங்க. ஆனா எல்லாருமே ரசிகரா இருக்காங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது. இது மாதிரி வந்து இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் காலத்துல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.